ஹலோ. ஏய் அட்டெண்ட் பண்ணி பேசுடா. ஹலோ சொல்லுங்கம்மா. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல வந்துடுவேன். ஓகேவா? சரி வண்டி வெளியே எடுத்துக்கலாம். என்னடா ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. அடுத்த வீட்டு யாருக்குமா? டேய் அவனுக்கு தான்டா அடுத்த பர்த்டே. அடுத்த பர்த்டே புது வீடு கட்டிடுவாங்க, அங்கே ட்ரீட் வச்சிடறேன். அப்பா தான் காலிங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ்ல என்னங்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வரேன்னாங்க. கூட்டு வர வேண்டியதானே? சரி நீங்கள் புது வீடு கட்டுங்க, பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி அப்புறம் கூப்பிட்றேன்ப்பா நான். சரி பர்த்டேக்கு எங்கள் வீட்டில் ட்ரீட். ஓகே நீ கிளம்பிடலாம்டா. சரி நான் கிளம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிரு. நீ ஓட்டா 40 கூட தாண்ட மாட்டேன். நான் ஓட்டுறேன் நீ இப்போ. டேய் பார்த்து ஓட்டுறா. அங்கதான் இருக்கு, நான் அப்படியே நடந்தே போய்க்கிறேன். பைக்லாம் எனக்கு வேணாண்டா. டேய் நாளைக்கு கொண்டு வந்தா அப்புறம் நான் பைக்ல வந்துக்கிறேன். என்ன சாய், என்னடா ஆளையா காணோம், இதையே வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க? என்னடா ப்ரோக்ராமே வர மாட்டேங்குது. என்ன அதை பார்த்து ப்ரோக்ராம் வரலையா? இப்ப ட்ரை பண்ணி பாரு சாய். சார் ஆமா சார், இதான் சார் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படியும் உனக்கு அந்த தான் கொடுக்க போறேன். என்ன கண்ணா உனக்குமா? அசோக் புது வண்டி எடுத்திருக்கானம்மா, போய் பாத்துடலாமா? ரெட் கலர் மாலையெல்லாம் போட்டு வெயிட்டா வச்சு. ஆமாடா. டேங்க் கெபாசிட்டி எவ்வளவு? ஏய் ஸ்டாச்சா போடாதடா. என்னடா ஓகே மச்சி, டென்ஷன் ஆவீங்க. நான் கீழ வந்ததுக்கே ட்ரீட் வச்சிட்டு இருக்கேன். பைக் டேய் சாவி குடா. டேய் ஓகே டேய் சாவி குடா.
பாத்துடா அப்படி ஓகேவா டேய் போட்டோ எடுத்துடா பைக் டேய் ட்ரீட் கேளுடா முதல்ல ஃபர்ஸ்ட் பைக் தான். போ பாத்துடா நாளைக்கு வேற எக்ஸாம்டா, என்ன பண்றேன்னே தெரியல. வழக்கம் போல அவன் தான் காட்டணும். போ அவரை வச்சு இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகேவா? பைக்ல எடுத்து போறேன். வீட்டுல காணும். பார்த்து போயிட்டா. டேய் வண்டி எடுங்க, சாய் வேணாமா? மனசெல்லாம் உன்னிடம் கொடுத்தேன் என் உயிர் தோழா, பழசெல்லாம் நினைவுக்கு வருதே நேரில் வாடா. வானென்று உன்னையும் நினைத்தேன், வானவிலாய் மறைந்தாயே, திருக்குறளாய் வந்து என் வாழ்வில் இருவரியில் முடிந்தாயே. கண் மூடினா அவங்க வாகனத்தில் ஹெல்மெட் போட்டு போகணும். ஹெல்மெட் போட்டு போகிறதுனால அவங்களும் பாதிக்கும், அவங்களோட குடும்பம் பாதிக்கும். அது இல்லாமல் வேகமாக அதிவேகமாக போகிறாங்க. இருசக்கர வாகனத்தில் மேக்ஸிமம் அவங்களோட வேக கட்டுப்பாடை மீறி போகிறாங்க. அதனால நிறைய விபத்துகள் நடக்குது. ஸோ அதையும் அவங்க குறைச்சிக்கிறது நல்லது. எல்லா பக்கமும் வேக கட்டுப்பாடு எல்லா பக்கமும் படுத்திருக்காங்க. அதையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஒபே த சிக்னல், ஒபே த டிராஃபிக்.